ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் டீ ரூம். நம்ம ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம் அப்படின்றதுனால உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான டீயோடையும் அருமையான ஒரு படம், ரெண்டு படங்களோடையும் வந்திருக்கேன். இன்றைக்கான டீ என்னென்னு பார்த்துடலாமா? இது டீ கார்டன் ஆஃப் வேர்சஸ் லைனில் பேஷன் ஃப்ரூட் அண்ட் க்ரீன் டீ. நான் அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே அருமையான ஸ்மெல்லு, அதனால் இன்றைக்கி இதை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி இங்கே ப்ரூ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை குடிச்சு பார்த்துடலாம். ஃப்ளேவர் நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கு. எனக்கு க்ரீன் டீ பிடிக்காது, அது உங்களுக்கெல்லாம் பெரிய நியூஸ் கிடையாது. பட் க்ரீன் டீயை என்னால் ஒரு ஃப்ளேவரில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னாக்கா தட் வுட் பி வித் பேஷன் ஃப்ரூட் தான். ரொம்ப ஸ்மெல்லும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. குடித்த உடனே ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான படத்தை பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேச போகிற படம் 1950களில் வந்த ரஷமோன் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் படம். எனக்கு தெரிஞ்ச ஜாப்பனீஸ் படங்கள் எல்லாமே, எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே அகிரா குரோசாவாவை தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமாக அவர் தான் டைரக்ட் பண்ணார். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த படம் வந்ததுக்கப்புறம் ரஷமோன் எஃபெக்ட் அப்படின்னே சொல்லி ஒரு விஷயத்த பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க, ஒரே இன்சிடென்ட் அப்படின்னாக்கா அதை ரஷமோன் எஃபெக்ட்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை தழுவி லேட்டர் தமிழில் 1954 அந்த நாள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் ரொம்ப அருமையான படம். ஒரு சில படங்கள் தான் வந்து காலத்தை தாண்டியும் நிற்கும். நம்ம எந்த டைமில் பார்த்தாலும் அந்த டைம் பீரியட்கான ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும், ரெலவெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு டைம்லெஸ் மூவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரஷமோன் படமும் சரி, அதை தழுவி வந்த அந்த நாள் அப்படின்ற படமும் சரி, ரெண்டுமே காலத்தை கடந்து நிற்குதுன்னு தான் சொல்லுவேன். எப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்போத்த ஜென்ரேஷனோட ஒரு 10 வயசு குழந்தையோட பார்த்தீங்கன்னா கூட அந்த குழந்தையும் வந்து நல்ல ஒரு இன்ட்ரிக்டாக ஃபீல் பண்ணுவாங்க, பணத்தோட கனெக்ட் ஆகி ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ இப்போ ரஷமோன் ஆரம்பிச்சிட்றேன், அதுக்கப்புறம் அந்த நாள் பற்றி பேசுவோம். இந்த ரஷமோன் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் கிடைக்குது. ஸோ ஈஸியாக கிடைக்கும், டக்குன்னு பார்க்கலான்னு எதுவும் பே பண்ணலாம் தேவையில்லை. இந்த ரஷமோன் படத்தோட தொடக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்த துறவியும் ஒரு விறகு வெட்டியும் மழைக்காக ஒரு ஆல்மோஸ்ட் பாதி சிதிலம் அடைஞ்ச ஒரு மண்டபத்துக்கு கீழே ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் ரஷமோன் கேட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வழக்கை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதில் இவங்க ரெண்டு பேரும் சாட்சி, நேரடி சாட்சி. அந்த சாட்சியத்தை முடிச்சுட்டு இவங்க வர்றாங்க. வழக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, அதை தவிர்த்தும் பல சாட்சிகள் அங்கே விசாரிக்கப்படுது. அந்த சாட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. வழக்கு முடிஞ்சிருது, இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. இந்த மண்டபத்துக்கு கீழே நின்றுட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. என்ன நடந்துச்சு, யாரை நம்புறது அப்படின்னுட்டு. அந்த புத்த துறவி என்னன்னா, மக்கள் மேலே இருக்க நம்பிக்கையே எனக்கு போயிடும் போல இருக்கே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, இதில் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது தான் உண்மையாக இருக்கக்கூடும், மற்றவங்க எல்லாரும் பொய் தானே சொல்கிறாங்க, அப்போ அத்தனை பேரும் வந்து இந்த அளவுக்கு பொய் சொல்கிற அளவுக்கு நம்ம மனித குலம் வந்து மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு ஃபிலசாஃபிக்கலாக யோசித்து ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காரு. அப்போ அந்த பக்கமாக ஒரு வழிப்போக்கர் வர்றாரு. இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இப்படி புலம்புறதை கேட்டுட்ருக்கிறவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் மூலமாக கதை சொல்கிறாங்க. கதை இதுதான். ஒரு சாமுராய் ஒருத்தர், அதாவது அந்த காலத்தில் ஜப்பானில் இருந்த ஒரு படை வீரர். சாமுராயின்றவங்க கொஞ்சம் நினைக்கிறேன் ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருந்திருக்கணும். அவர் தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு காட்டு வழியாக நடந்து போகிறாரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. இதை வந்து விறகு வெட்டி சொல்கிறாரு, இந்த கொலை நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் அவங்க ரெண்டு பேரும் காட்டு வழியாக போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த அந்த புத்த துறவி சொல்கிறாரு, ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனது நானும் பார்த்தேன், அவங்க நடந்து போகிறத நானும் பார்த்தேன் அப்படின்றாரு. இப்போது ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க, அங்கே வழக்காடு மன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதில் என்னன்னா, சம்மந்தப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரிமூவ் ஃப்ரம் த சீன் தான் சொல்லணும். இவங்களுக்கும் இந்த நேரடி தொடர்பு இல்லை. அந்த கொல்லப்பட்ட மனிதனோ இல்லை கொலை செய்தவரோ இல்லை அது பக்கத்தில் உடந்தையாக இருந்தவங்களோ இல்லாதவங்களோ எந்த வகையிலும் இவங்க இல்லை. இவங்க ஒரு தேர்ட் பர்சனாக இதை பார்த்துருக்காங்க. அதாவது கொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த சீன்ஸ் தான் அந்த புத்த துறவியும் இவங்களும் பார்த்துருக்காங்க, விறகு வெட்டியும்.
இப்போது அது நேரடியாக இருந்தவர் ஒன்று கொலை செய்யப்பட்டவர், அவர் தான் அந்த சாமுராய். கொலை செய்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது, இப்போ வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஒரு கொள்ளைக்காரன். அந்த வழக்கு விசாரிக்கும்போது அந்த சாமுராயோட மனைவியும் அவங்கள கொண்டு இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்தை சொல்கிறாங்க. அந்த நடந்த இன்சிடெண்ட்டை அவங்க நரேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சாமுராய் வந்து எப்படி பேசுகிறாருன்னா, ஒரு ஆவி ரூபத்தில் ஒரு மீடியம் மூலமாக பேசுகிறாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிற சாட்சி பார்த்தா அவங்கள வந்து தன்னை ஒரு நல்ல பொசிஷனில் காமிச்சிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு கொள்ளைக்காரனுக்கு என்ன, அவனுக்கு மானம் பெருசா இல்லை எதுவும் அன்பு பெருசா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு கெத்தாக காமிச்சிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையை நரேட் பண்ணி சொல்கிறேன் நடந்த இன்சிடெண்ட்டு. அந்த சாமுராய் வந்து, நான் வந்து என் மனைவியோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து உயிர் நீத்தேன் அப்படின்னு அவர் தன்னை ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிறார். இந்த ஒய்ஃப் வந்து தான் இன்னும் கலங்கப்படலை, தான் மனசளவில் நான் கலங்கப்படலை, என்னை வந்து என்னையும் மீறி இந்த க்ரைம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க தன்னை வந்து ஒரு அந்த கால கோட்பாடுகள் படி தன்னை வந்து ஒரு பியோர் சோலாக காமிச்சிக்க அவங்க பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அப்போது அந்த விறகு வெட்டி வந்து இடமறிச்சு சொல்கிறாரு, இந்த இன்சிடெண்ட் இங்கே நடந்துருச்சு, இப்போது இந்த கல் மண்டபத்துக்கு நம்ம திருப்ப வருவோம். கல் மண்டபம் இல்லை, ஒரு மண்டபம், அங்கே 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே மழைக்காக, அங்கே வருவோம். அப்போ அந்த விறகு வெட்டி சொல்கிறாரு, இல்லை கொலை செய்யப்பட்டது வந்துட்டு குருவாள் நாள்னு சொல்கிறாங்க, அந்த மனைவி வச்சுருந்த குருவாள் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கொலை செய்யப்பட்டது வந்து நான் நேரில் பார்த்தேன், அது வந்து ஒரு வாழ்நாள் நடந்துச்சு, ஒரே குருவாழ்நாள் நடக்கலை அப்படின்ட்டு. அப்போது அந்த அந்த வழிப்போக்கர் இருக்கார் இல்லையா, 3வது மனுஷன், அவர் கேட்குறாரு, உனக்கு எப்படி அந்த இன்சிடென்ட் தெரியும், எப்படி நீ இவ்வளோ அஷூரன்ஸோட சொல்கிற அப்படின்ட்டு. அப்போது நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்னாக்க, இவ்வளோ நேரமும் நான் கொலை நடந்ததை நேரில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விறகு வெட்டிக்கு இப்போ எப்படி வந்து இது வாழ்நாள தான் நடந்துச்சு, குருவாழ்நாளே இல்லை அப்படின்றது தெரியும் அப்படின்னு பார்த்தா, இப்போது நம்மளோட சந்தேகம் வலுப்படுது. ஓகே, இவர் அந்த இன்சிடென்ட் பார்த்துருக்காரு, அவர் அதை மறைக்கிறதுக்கான ஒரே காரணம் அந்த குருவாளை இவர் திருடி வச்சுருக்காரு. இப்போ வந்து நடந்த இன்சிடெண்ட்டை அப்படியே சொன்னோம் அப்படின்னா குருவாளை திருப்ப கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது பண்ணிட்டா இவருக்கு அது வாழ் கையை விட்டு போயிடும். இவருக்கு அதோட தேவை என்ன இருக்குது அப்படின்னா, இவர் ஒரு ஏழை விறகு வெட்டி, இவருக்கு குடும்பத்தில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, வறுமையான சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குருவாள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும், அதை எங்கேயாவது விற்றாக்க அதை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போடலாம். அதுதான் இவரோட மோட்டிவேஷன். இப்போது இவ்வளோ நேரம் கூட உட்காந்து இவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த புத்த துறவிக்கு இவன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடுது. என்னடா எல்லாரும் சுயநலமாக யோசிக்கிறீங்க, என்ன மனுஷங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வெறுத்து போய், மனசு வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்கார். அப்போது ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்குது அந்த மண்டபத்தில். திரும்பி பார்த்தா ஒரு கை குழந்தைய ஒரு சும்மா ஒரு பழைய துணியில் சுற்றி வச்சுருக்காங்க. அதை அந்த துறவி எடுத்து அதை சமாதானப்படுத்துகிறாரு. அப்போது இந்த விறகு வெட்டி வந்து அந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த புத்தத்துறை வந்து உன்ன மேலே ஒரு ஆள் நம்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எனக்கு இந்த மனித குலத்து மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு, ஆனால் இந்த குழந்தைய வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா. அப்போ அந்த விறகு வெட்டி சொல்லுவான், நான் அந்த வாழை திருடினதே வந்து அதை ஓப்பனாக சொல்ல மாட்டான், அவன் ஜஸ்ட்டு சொல்கிறது இதுவாக தான் இருக்கும். என் வீட்டில் 6-7 குழந்தைங்க இருக்குது, இந்த ஒரு குழந்தைக்கு சேர்த்து சோறு போடுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன் அப்படின்றப்ப தான் துறவிக்கு ஒரு நம்பிக்கை வருது. எல்லாரும் அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறாங்க, இதில் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. எப்படி இருந்தாலும் இவளாரும் அந்த குழந்தையை வளர்க்க முடியாது. அவங்க விறகு வெட்டி வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, இவர் இருக்காரு, பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதில் வந்து கடைசி வரையும் அவங்க கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணலை யார் வந்து கொலை செஞ்சாங்க, யாரோட நரேஷன் கரெக்டு அப்படின்னுட்டு. ஆனால் நாம் இதில் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரே இன்சிடெண்ட்டை பல வகையாக நரேட் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் தனக்கு சாதகமான ஒரு வேர்ஷனை தான் சொல்லுவாங்க. இதில் யார் வந்து அந்த இன்சிடெண்ட்லேருந்து ரொம்ப விலகி நிற்கிறாங்க, அவங்களுக்கு அதனால் எந்த ஒரு பலாபலன்களும் இல்லையோ, அவங்க சொல்கிற கருத்தை தான் வந்து நாம் உண்மைன்னு, கிட்டத்தட்ட உண்மைக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியும். ஸோ இதுதான் தியரி, ரஷமோன் எஃபெக்ட் அப்படின்றது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை பற்றி ஓகே இது ரஷமோன் எஃபெக்டில் நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, பல விதமான சாட்சிகளோட தனித்தனி கருத்துக்களை கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். இப்போது அந்த நாள் அப்படின்ற படத்துக்கு வருவோம். இது வந்து 2ஆம் உலகப் போரில் நடக்கிற ஒரு கதை. அவர் ஒரு ரேடியோ இன்ஜினியரை சுற்றி நடக்கிற ஒரு கதை. அவர் வந்து கொல்லப்படுறார். அவர் ஒரு ரேடியோ இன்ஜினியர், 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற சண்டை, அதில் வந்து இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அது மூலமாக கொல்லப்பட்டாரா இல்லை என்ன அப்படின்றது தான் கதை. நான் அந்த தமிழ் படத்தை ஃபுல்லாக சொல்ல விரும்பலை, ஏன்னா அதை போய் பாருங்கள். அந்த ஸ்க்ரீன் பிளேயும் நல்லாயிருக்கும், கதையும் வந்து
அந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரஷமோன் தழுவி எடுக்கப்பட்ட கதைனாலும் அதோட அந்த எஃபெக்டை தவிர்த்து வேறு எந்த சாயலும் கதையில் இருக்காது. ரொம்ப அருமையான படம். எஸ் பாலச்சந்தர், கே பாலச்சந்தரில் எஸ் பாலச்சந்தர்னு அவருக்கு மேலே ஒருத்தர் டைரக்டர் இருந்தார். அவர் எடுத்த படம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. டெஃபினட்டாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த பேஷன் ஃப்ரூட் டீ கிடச்சிச்சின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் ரியலி குட். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு படமோ இல்லை இன்னொரு கதையோ இன்னொரு டீயோ பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நித்யா. பை.